Hi friends, welcome to Line Tools Smart. Friends, நம்ம Line Toolsல இது வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் ட்ரில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு ட்ரில் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பிட்டாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஸ்டெப் ட்ரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு பீசஸ் வாங்க வேண்டாம். ஒவ்வொரு பீஸ்க்கும் நீங்கள் காஸ்ட்டும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஒரு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 32 வரைக்கும் இருக்குது. இதில் 2 வெரைட்டி இருக்குது. 4 to 20 mm இருக்குது, 4 to 32 வரைக்கும் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பீஸ் வாங்கும்போது நம்ம ஒன்றுத்துக்கு இப்போ 4 வேணும், 5 வேணும், 6 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைஸஸ்க்கு நம்ம வாங்கும்போது நம்ம காஸ்ட் வைஸ் ரொம்பவே வேஸ்ட் ஆகும் நிறைய சைஸஸ் வாங்கும்போது. பட் இதில் வந்துட்டு இந்த ஒரு சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் சைஸுக்குமே இது ஒரு பீஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரில் பிட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, மெட்டலுக்கு, அலுமினியமுக்கு, உட்டுக்கு, அந்த மாதிரி மல்டிபிள் இதுவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கோட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் நிட்ரைட் கோட்டிங், ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டானியம் நிட்ரைட் கோட்டிங், ஹெவி மெட்டீரியலாகவே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் HSS தான். வாங்க இதை நான் ஓப்பன் பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிச்சிடறேன். ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். பார்க்க இது பார்த்தீங்க அப்படின்னா 4 to 32 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது, எது வரைக்கும் ட்ரில் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு மிஷின் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற 13 mm ட்ரில்லிங் மிஷின் இருந்தாலே போதும், நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எந்த டெப்த் வரைக்கும் ஹோல்ஸ் போடுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 15 mm காஸ்டிங் பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அதில் தான் ஹோல்ஸ் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ச்சில் வந்து 10 mm வரைக்கும் நாங்கள் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த பிளான்ச்சில் 10 mm வரைக்கும் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பிளான்ச் வந்து எங்களுக்கு வந்துட்டு ட்ரில்லிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த 10 mm ஹோல்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வுட்டில் எப்படி இப்போ ஹோல்ஸ் போடுதுன்னு காமிக்கிறேன். இப்போ வுட்டில் ஹோல்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ வுட்டில் ஹோல்ஸ் பண்ணது 25 mm வரைக்கும் ஹோல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வுட்லேயே ஹோல்ஸ் போட்டதை பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு மட்டும் இல்லை, ஹோம் யூஸுக்கு கூட நம்ம தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் குவான்டிட்டி மட்டும் இல்லை, பல்க் குவான்டிட்டிஸும் நம்ம லைன் டூல்ஸில் அவைலபிள் இருக்குது. டேரெக்டாக ஷாப்புக்கு வந்து தான் விசிட் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நம்ம ஆன்லைன் சர்வீஸுமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லைன் டூல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ.